ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே நார்மல். ஆனால் 25 வருஷம், அதாவது 25 இயர்ஸ் கழிச்சு திரும்பி ரீரிலீஸ் ஆன படத்துக்கும் அதே ஜோஷ், அதே ஆட்டம் பாட்டம் பாலாபிஷேகம்னு இருந்தா எப்படி இருக்கும்? இது எல்லாமே ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் நடக்கும். யார் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் தான். இது ரிவ்யூ இல்லை, இது எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன் அண்ட் தமிழ் சினிமா கல்ச்சரோட ஹார்ட் பீட். ஒரு ஓல்டு படத்தை டிவியில் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த அளவுக்கு எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இருந்துச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதுனா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். தியேட்டர் ஃபுல்லாக ஃபேமிலிஸ், யங்ஸ்டர்ஸ், கிட்ஸ் 3 ஜென்ரேஷன் பீப்புளும் ஒன்றா உட்காந்து பார்த்துருந்தாங்க. இது ஆல்ரெடி பார்த்த படம் தானே அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே செம்ம விசில் பறந்தது. இது சாதாரணமா ஒரு படம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு டைம் மிஷின் மாதிரி இருந்துச்சு. 90ஸ்க்கே நம்ம எல்லாரையும் கொண்டு போயிடும். ரஜினி சார் படத்துக்கு ரீரிலீஸ்க்கு போனா டைலாக்ஸ்க்கு கிளாப்ஸ் வராது, ஆடியன்ஸும் சேர்ந்து டைலாக் சொல்லுவாங்க. என்ட்ரி சீன்ல சேர்ல உட்கார மாட்டாங்க, எல்லாம் நின்றுகிட்டு தான் பார்ப்பாங்க. அவரோட ஃபேமஸான ஒரு டைலாக் ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர் ஃபுல்லா ஒரு செகண்டுக்கு சைலன்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் எரப்ஷன் தான். இது சினிமா ஹால் மாதிரி இல்லை, செலிப்ரேஷன் ஹால் மாதிரி இருந்தது. Why we go mad on this அப்படின்னு கேட்கும்போது சயின்ஸில் இது கலெக்டிவ் நாஸ்டாலஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வர்றது, அப்பா அம்மா கூட உட்காந்து பார்த்த ஒரு ஃபீலை கொண்டு வர்றது, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட் அடிச்சுட்டு போய் படத்தை பார்த்தது, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஸோ ரஜினி படம்னா நம்ம லைஃபோட இன்னொரு பார்ட். ஸோ ரீரிலீஸ்னா நம்ம படம் பார்க்க இல்லை, நம்ம லைஃபை திரும்ப பார்க்க. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீன்ல ஒரு அப்பா கெத்தா சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கு ஐயன் சொல்றான், இதுதான்ப்பா ஒரிஜினல் மாஸ் அப்படின்னு. ஸோ 3 ஜென்ரேஷன் பீப்புளும் செம்ம என்ஜாய்மெண்ட்டோட விசில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினி படத்துக்கு ஏஜ் பேரியர் இல்லை, எமோஷன் மட்டும் போதும். படம் புதுசாக தியேட்டருக்கு வருதுன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்ப்போம், லாஜிக் பார்ப்போம், கம்பேரிஷன் பார்ப்போம். ஆனால் இந்த ரீரிலீஸில் நம்மளுக்கு ஸ்டோரியும் தெரியும், எண்டிங்கும் தெரியும், டயலாக்ஸ் எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் டபுள் எனர்ஜி இருந்தது. எதனாலனா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, டென்ஷன் இல்லை, பியோர் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். சரி, இதையே நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஜஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணி பேசலை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசுகிறேன். பிகாஸ் நேற்று நைட் நான் 11 o'clock ஷோக்கு போயிருந்தேன் ரோஹிணி தியேட்டருக்கு. ஹானஸ்டாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கே எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பிகாஸ் 11 o'clock ஷோ 1 hour டிலே ஆகிடுச்சு. நான் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்படின்னும் போது அந்த 1 hour கையில் கிட்ஸை வச்சுக்கிட்டு கால் வலியோட லேடிஸ் எல்லாம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. மைண்டில் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் கிட்ஸும் லேடிஸும் நிற்கிறத பார்த்து தியேட்டர் சைடில் எங்களுக்கு கோஆப்ரேஷன், இன்சைட் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நாங்கள் அனிருத்தை நேரில் பார்த்தோம். என்ட்ரி டைமில் அனிருத் க்ரௌட் ஃபுல்லாக ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஒரு செகண்டில் எல்லா வெயிட்டிங் பெயினும் மறந்துடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு போனஸ்னு ஃபீல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour கழிச்சு ஃபைனலி ஷோ என்ட்ரி. அந்த என்ட்ரியே ஒரு படம் மாதிரி தான் இருந்தது. இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த தியேட்டருக்குள்ளே டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே எங்களை அனுப்புகிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தா கிரவுண்டு ஃபுல்லாக கோல்டு பேப்பர்ஸ் நிறைஞ்சிருக்கு. பீப்புள்ஸ் எல்லாருமே ஸ்க்ரீன் முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. சேரில் யாருமே உட்காரல. ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. படம் கேட்கல, ஸ்க்ரீன் தெரியல, மியூசிக் கேட்கல. பீப்புள்ஸோட ஷவுட், எக்ஸைட்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாமல் ஷவுட்டிங், விடாமல் விசில், இது மட்டுமே தான் இருந்தது.
அந்த ஒரு 10 மினிட்ஸ் சினிமா தியேட்டர் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு ஃபெஸ்டிவல் கிரவுண்டில் இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு ஹைலைட்டான சீன் முடிஞ்சப்போ ஒன்ஸ் மோர்ன்ற சவுண்டு கேட்டதும் அந்த தியேட்டர் ஆப்ரேட்டரும் கோஆப்ரேட் பண்ணி திரும்ப போட்டார். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது அந்த 1 hour டிலே எதனால் அப்படின்னு. 100% ஒர்த் இட். நைட் ஷோ வந்த எங்களை 1% கூட நாங்கள் தூங்கக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்னு அல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த நம்மளுடைய ரோஹிணி தியேட்டர் ஆப்ரேட்டருக்கும் டிலே ஆனாலும் க்ரௌடை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கிட்ஸையும் லேடிஸையும் முதல்ல விட்டு சேவ் பண்ண மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நன்றிகள். ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹிணி தியேட்டர். 25 வருஷம் கழிச்சு இந்த படையப்பாவை தியேட்டரில் பார்க்குறது ஒரு வேற லெவல், ஒரு வண்டரான எக்ஸ்பீரியன்ஸ். புதுசாக ஓப்பன் பண்ண வண்டர்லாவை நீங்கள் எப்போ வேணால் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் படையப்பா ரீரிலீஸை கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது படம் இல்லை, ஹிஸ்ட்ரியை திருப்பி ரிப்பீட் ஆகிற ஒரு மூமெண்ட். ஆனால் இந்த மாஸ் என்றைக்குமே மாறாது. இதுதான் ரஜினிகாந்த் சினிமாவோட மேஜிக். ரஜினி சார் படத்தோட ரீரிலீஸை எந்த தியேட்டரில் என்ன படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்க அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் நித்யஸ்ரீ.